இன்னைக்கு நடந்த அந்த மார்னிங் டாஸ்கினுடைய அந்த தாக்கம் இன்னும் அந்த பிக் பாஸ் வீட்டில் குறையல. ஆனால் ஒரு நல்லது நடந்திருக்கு. என்ன நல்லதுன்னு கேட்குறீங்களா? இவ்வளவு நாட்கள் பிரிந்திருந்த விசித்ராவும் தினேஷும் மீண்டும் பேசி கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் சிரித்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். விசித்ரா அவர்கள் வந்து சின்ன பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதுவரையும் அவங்க வரவே இல்லை. இப்போ வந்து வரவே இல்லைன்னா இங்கே உட்காந்து பேச மாட்டாங்க. சும்மா வந்து அப்படி டீ போட்டு போயிடுவாங்க. பட் இப்போ உட்காந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவும் தினேஷ் இதை தான் சொல்கிறார், நீங்கள் வேணால் போங்க மேடம், காசு எடுத்துக்கிட்டு நான் உங்களுக்கு முழுவதும் ரெட் கார்பரேட் போடுறேன், கால் வலிச்சா கூட எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் நிறைய ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. விஷ்ணுவுடன் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகள்லாம் நம்ம லைவில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனவே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவும் பூர்ணிமாவும் தானே எப்போதும் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மாயாவும் அர்ச்சனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அர்ச்சனா வந்து நான் ஏன் அமைதியாக இருந்தேன் அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் மாயாவை பார்த்து அவங்களுக்கு ஷிவரிங்காக வந்துச்சு, அந்தளவு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போல்லாம் நீங்கள் அமைதியாக தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தினேஷனும் விசித்ரா அவர்களும் மீண்டும் ஒன்றிணைந்து விட்டார்கள். ஒரு சண்டை நடக்கும்போது இன்னொருத்தவங்க இணைகிறாங்க பார்த்தீங்களா? இதுதான் வாழ்க்கையின் தாற்பயம்.